இயேசு உங்கள் மேலே எவ்வளவு அன்பு வச்சுருந்தா தினந்தோறும் உங்களோட பேசுவார். யோசித்து பாருங்கள். தினமும் ஒரு வசனத்தை கொண்டு உங்கள்கிட்ட பேசி உங்களை தைரியப்படுத்துகிறார், ஆறுதல் படுத்துகிறார், வழி நடத்துகிறார்ல. அப்போ உங்கள் மேலே எவ்வளவு அக்கறை உள்ள ஒரு தேவன் இல்லையா? அப்போ அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகனே, என் மகளே, நீ பயப்படாத, நான் உனக்கு பரிகாரியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். யாத்திராகமம் 15:26 எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு நான் வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாக இருக்கிற கர்த்தர். எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் மக்கள் அடிமையாக இருந்தப்போ அவங்க ரொம்ப சித்திரவதை பண்ணதுனால அவங்களுடைய பாவத்தை நிமித்தம் வியாதியை வரப்பண்ணினார். காட் அலௌடு சிக்னஸ். ஆண்டவர் நீ கொஞ்சம் வச்சுக்க, நீ வியாதியை கொடுக்கல, அவர் அலோவ் பண்ணார். அந்த வியாதி வந்தது. அப்போ சொல்கிறாரு, நீங்கள் ஏன் பிள்ளைங்க, என் வசனத்தின்படி நடக்கிறவங்க, என்னை பின்பற்றுறவங்க, அவங்க கீழ்ப்படியாமல் நடந்ததுனால வந்துச்சு. அவங்களுக்கு வந்த வியாதி உங்களுக்கு வராது, நான் வர பண்ண விட மாட்டேன். ஏன்னா நான் உங்களை பரிகாரியாக இருக்கிற கர்த்தர், உங்களை குணமாக்குகிற கர்த்தர்னு சொல்கிறார். அப்போ அதை தான் நீங்கள் விசுவாசிக்கணும். சரியா? ஐயோ, அவங்களுக்கு இவங்களுக்கு நமக்கு வந்துடுமோ, அங்கே நடந்துட்டு இந்த தேசத்தில் நம்மளும் பாதிச்சிருமோ? ஆண்டு சொல்ல, நான் உனக்கு இருக்கிறேன், உனக்கு பரிகாரியாக இருக்கிறேன், உன்னை குணமாக்க நான் இருக்கிறேன், நீ ஏன் பயப்படுறேன்னு ஆண்டு சொல்கிறார். சரியா? விசுவாசத்தோடு சொல்லுங்கள், ஆண்டவரே, உலக மக்களுக்கு அவங்க நம்ம உண்மை அறியாதபடிக்கு இஷ்டப்படி வாழ்கிற மக்களுக்கு துன்மார்க்கத்து நிமித்தம் வருகிற இந்த வாதை நோய் ஒன்றும் எனக்கோ என் குடும்பத்துக்கு வராதபடி நீங்கள் பாதுகாக்கிற தேவன், நீங்கள் தான் எங்களுக்கு பரிகாரி. நான் அதை விசுவாசிக்கிறேன். ஒன்று குடும்பத்தில் வராது, எங்களை சேதப்படுத்தாதுன்னு விசுவாசத்தோடு சொல்லுங்கள். பிறகு எதுக்கு பயப்படணும்? தகப்பனே, நீர் என் பரிகாரி, என்னை பாதுகாக்கிறவர், என்னை குணமாக்குகிறவர். இந்த உலகத்தில் வருகிற வியாதி வேதனை ஒன்றும் எனக்கோ என் குடும்பத்தினருக்கோ வராதபடி நீங்கள் பாதுகாக்கிற தேவன். நான் அதை விசுவாசிக்கிறேன். என் பரிகாரியாக இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.